நம்மளோட எல்லார் லைஃப்லயும் செகண்ட் சான்ஸ் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பா கிடைக்கும். அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃபே அடங்கி இருக்கு. இங்க என்ன பிரச்சனைனா, நம்மள சில பேருக்கு எது அவங்க செகண்ட் சான்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அது போயிடுது. இந்த அனிமேலயும் அப்படிதாங்க. நம்ம ஹீரோக்கு செகண்ட் சான்ஸ் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, டைம் டிராவல் தான். அவர் வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்து ஓடி எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாம ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவருக்கு இந்த பவர் கிடைக்குது. அதாவது அவரால் டைம் டிராவல் பண்ண முடியும். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, பாஸ்ட்டுக்கு மட்டும் தான் போக முடியும். அதுவும் 13 இயர்ஸ் ஒன்ஸ் மட்டும் தான். அதாவது இன்னைக்கு அக்டோபர் 5 அப்படின்னா அப்படியே 13 இயர்ஸ் பேக் இருக்க அக்டோபர் 5க்கு மட்டும் தான் போக முடியும். அப்படி ஹீரோ எல்லாத்தையும் பார்த்து பயந்து ஓடிட்டு இருந்தவர் இந்த பவர் கிடைச்சி ஃபர்ஸ்ட் டைம் டிராவல்ல இது எல்லாத்தையும் பார்த்து பயந்து ஓடுனதுனால அவர் என்னென்னலாம் இழந்தாரு அப்படின்றத லைஃப் அவருக்கு காமிக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், லவ், அப்புறம் அவர் கேரக்டரையே அவர் வந்து இழந்துட்டு தான் இத்தனை வருஷமா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றத லைஃப் அவருக்கு புரிய வைக்குது. அப்படி டைம் டிராவல் பண்ண ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ட்ரஸ்ட், லாயல்டி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி அவரோட லவர் கிட்ட இருந்து அன்புனா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் நான் இழக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாரோ அதெல்லாம் இன்னொரு வாட்டி இழக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாத்த ட்ரை பண்றாரு. அப்படி அவர் மாத்தினாரா இல்லையா அப்படின்றத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன கதை தான் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ். இந்த கதை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ஸ்டார் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த கதையோட ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம ஸ்டார் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.